ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்போ ஜீரோ மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் எல்லா இடத்துலேருந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெடுஞ்சாலையில் ஒரு வில்லேஜ் ரோல் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் ஒரு சிட்டி ரோல். அந்த வேரியேஷன் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆக்சுவலாக இந்த படத்தில் சிட்டி ரோல்னு சொல்ல முடியாது. ஒரு பக்கா ஹவுஸ் ஒய்ஃபோட கேரக்டர் என்னோடது பிரியான்னு சொல்லிட்டு. ஸோ நானும் நெடுஞ்சாலைக்கு அப்புறம் எனக்கு வந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வில்லேஜ் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஸ்கிரிப்டே வந்துட்டு இருந்தது. எனக்கு டைப் காஸ்ட் ஆகக்கூடாதுன்னு மனசில் ஒரு இது இருந்தது. ஸோ அதனாலேயே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்கிரிப்ட்காக. அப்போ தான் ஜீரோ மூவியோட ஸ்கிரிப்ட் வந்தது. எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதோட டீட்டெயிலிங் அதை விட ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட பர்டிகுலர் கேரக்டர் பிரியான்னு சொல்லிட்டு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ என்னென்னா டேரக்டருக்கும் க்ரூக்கும் இருந்த ஒரு மெயின் இது நெடுஞ்சாலையில் இருந்த சிவதா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு. அதுக்காக அவங்க என்னோட லுக்ஸ்லேயும் சரி, என்னோட காஸ்டியூம்ஸு, ஹேர் ஸ்டைல் எல்லாமே அவங்களே பார்த்துட்டாங்க. எனக்கு அதெல்லாம் அவ்வளோ எப்படி இருப்பேன் அப்படின்னு இது பண்ணவே வேண்டாம். அண்ட் தென் அதே மாதிரி என்னோட கேரக்டரும் அதே மாதிரி தான். எனக்கு இதுக்காக நாங்கள் கொஞ்சம் சீன்ஸ்லாம் ரிஹர்ஸ் பண்ணி அந்த மாதிரி தான் போனோம். ஸ்பெசிஃபிக்காக இந்த கேரக்டருக்காக எந்த மாதிரியான எஃபர்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? ஹோம்ஒர்க்னு சொன்னால் நிறையவே பண்ணியிருக்கோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி சார் வந்து எங்களுக்கு ரிஹர்சல் வச்சுருந்தாங்க. அண்ட் தென் சாரை பற்றி சொல்லணும்னா சார் வந்து ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொரு சீனுக்குமே ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அந்த கொடுக்குற ரெஃபரன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் லெவலில் இருக்கிற ரெஃபரன்ஸும் இருக்கும், நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற ரெஃபரன்ஸும் இருக்கும். ஸோ இப்போ ஒரு சீன் பண்ணும்போது சார் அந்த சீன் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சீனோட மூடை நமக்கு ஃபீட் பண்ணுவாங்க. அண்ட் தென் சவுண்ட் ட்ராக் ரெஃபரன்ஸ் நமக்கு வச்சு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போகும்னு சொல்லிட்டு அதனால அவர் என்ன நிறைய படங்கள் பார்க்க வச்சாங்க. நான் ஆக்சுவலாக ஐம் நாட் அ மூவி பஃப். ஸோ அதனால சார்கிட்ட இந்த ப்ராஜெக்டில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்வின் சரி, டேரக்டரும் சரி, ஜேடி சாரும் சரி எல்லாருமே மூவி பஃப்ஸ்னால இப்போ அவங்க சொல்லி நிறைய படங்கள் இப்போ நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லணும். ஸோ இந்த படத்துக்கும் சார் நிறைய ரெஃபரன்சஸ் கொடுத்தாங்க. அது பார்த்தேன். அப்புறம் சார் நம்மக்கிட்டேருந்து ஃபுல்லாக 100 நம்மளோட பாசிட்டிவ் என்ன அது எல்லாத்தையும் அப்படியே எடுத்துட்டார், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லணும். அஸ்வின் சார் பற்றி சொல்லுங்கள். அஸ்வின் இஸ் அ வெரி டெடிக்கேட்டட், ரொம்ப சப்போர்ட்டிவான நல்ல என்ன சொல்கிறது, ஒரு கோஆர்டிஸ்ட்னு சொல்லணும். ஏன்னா என்னோட 2வது படம் தான், அதுவும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர். சில டைமில் நானே ரொம்ப டென்ஸ்ட் ஆவேன், என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு. பட் ஆனால் அவர் வந்து நமக்கு ஆப்போசிட் இருக்கிறவர் ப்ராப்பராக நமக்கு ஏன்னா ஒரு மேபி ஃபியூ டேக்ஸ் போச்சுன்னா ஆப்போசிட் இருக்கிற ஆள் வந்து இவர் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் நான் அப்படியே டவுன் ஆகிடுவேன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அஸ்வின் வந்து ரொம்ப நிதானமாக இல்லை பண்ண சிவதா யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணுறாரு. அண்ட் தென் அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சீன்ஸ் இருக்குது மூவியில். நானே பார்க்கும்போது ரொம்ப செம்மையாக பண்ணியிருக்காரு அப்படின்னு தோன்ற நிறைய சீன்ஸ் இருக்குது. ஸோ அஸ்வின் இஸ் அ ஹைலி டேலண்டட், ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு பர்சன். ஐம் ஷுர் ஃப்யூச்சரில் வந்து ஹீஸ் கோனா பி அ வெரி பிக் ஸ்டார்னு ஐ ஹாவ் த கான்ஃபிடென்ஸ். ஜீரோ வந்து இது ரொம்ப ஸ்பெஷலான படம் எனக்கு. இந்த கதை வந்து ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 2 வருஷம் முன்னாடி நான் படித்தேன். டைரக்டர் வந்து ஃபஸ்ட்டு நான் கேட்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு கதை. இது வந்து எந்த அளவுக்கு வந்து கொண்டு வருவாருன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் அவர்கிட்ட பேச எனக்கு தெரிஞ்சது வந்து ரொம்ப ஸ்டஃப்பான ஒரு டைரக்டர். நிறைய விஷயங்கள் வந்து நிறைய புக்ஸ் படிப்பார், நிறைய படங்கள் பார்ப்பார். ஸோ எனக்கு வந்து அப்போ வந்து நம்பிக்கை வந்துச்சு, கண்டிப்பாக இவர் வந்து இந்த படம் வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போவாருன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனாலும் படம் பார்த்த அப்புறம் அதை விட 10 மடங்காக எடுத்தார். அந்த ஸ்கிரிப்ட் வந்து எழுதின விட 10 மடங்காக வந்து படம் வந்து எடுத்திருக்காரு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ஜீரோங்கிற டைட்டில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணிச்சு? எனக்கு அட்ராக்ட் பண்ணிச்சு, ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு. ஏன்னா யூஸ்வலாக இங்கே வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு டைட்டில் வந்து ஒரு நெகட்டிவாக போகலான்னு அப்படி சொல்லுவாங்க, நெகட்டிவ் வைப்ரேஷன் ஒரு சில பேர் சொன்னாங்க. ஆனால் நான் அது பெருசாக கண்டுக்கல. டைட்டில் கேட்சியாக இருக்குது, அதுக்கு மேலே வந்து கதையில் வந்து ஒரு முக்கியமான காரணம் இருக்குது டைட்டிலுக்கு. ஸோ அதான். இந்த படத்தில் உங்களோட கேரக்டருக்காக நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்துருக்கீங்க? இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் வந்து ஒரு சமூக சேவகர், பாலா. ஸோ பாலா வந்து ரொம்ப ஹெல்ப்பிங்கான ஒரு கேரக்டர். மற்றவங்களை கஷ்டப்படுறதை பார்த்தா இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா போய் ஹெல்ப் பண்ணுவான். ஸோ இது வந்து நிறைய பேசணும். ஏன்னா டைரக்டர் என்ன ஃபீல் பண்ணார்னா, இதுக்கு முன்னாடி இதுக்கு தானே ஆசைப்பட்டேன் பாலகுமாரால் வந்து ஒரு பொறுப்பில்லாத ஒரு பையனாக நடிச்சிருப்பேன். ஸோ அதோட சாயல் இங்கே வேணவே வேணாம், நீங்கள் வந்து ரொம்ப நல்லவன், ரொம்ப சின்சியரானவன், ஆடியன்ஸ் ஒன்று பார்த்தா நீங்கள் வந்து உங்கள் மனைவியை வந்து நீங்கள் ரொம்ப லவ் பண்ணி நீங்கள் வந்து கேர் பண்ணுறீங்க. ஸோ அதில் எந்த சந்தேகமும் வேணான்னு அப்படி சொல்லி அதுக்கு லுக்கு கொஞ்சம் மாத்திரம், அந்த ரொம்ப கிளாமர் இல்லாத ஒரு லுக்கு, ஒரு கேஷுவலான ஒரு லுக்கு. மற்றபடி அவ்வளோதான். டேரக்டர் வந்து உங்ககிட்ட எப்படி ஒர்க் வாங்கினாங்க? டைரக்டர் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டைரக்டர். ஃபஸ்ட்டு சீன் சொல்லுவார்,
சீன் சொல்லிட்டு எனக்கு இப்படி தான் வேணும், நீங்கள் இதுதான் உள்ளே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு, ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வரீங்க அப்படி சொல்லுவார். அதுக்கு மேலேயும் வந்து அவர் சப்போஸ் எனக்கு வர முடியலன்னா வரலன்னா வந்து இந்த ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லுவார். இந்த படத்தில் வந்து பிரகாஷ் ராஜ் சார் வந்து இப்படி ஒரு இமோஷன் கொடுத்துருப்பார்ல, இல்லாட்டி சரத்குமார் சார் வந்து இப்படி வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாரு, அந்த மாதிரி எனக்கு வேணும்னு அப்படி சொல்லுவார். ஸோ ஜென்ரலாக நானும் வந்து டைரக்டர் வந்து நிறைய படம் பார்ப்பார், ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி. நானும் யூஸ்வலாக நிறைய படம் பார்ப்பேன். ஸோ 2 பேரும் வந்து படம் பற்றி பேசுவோம். இந்த படத்தில் அப்படி கொண்டு வந்திருப்பாங்களா, அதான் நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஸோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கன்னு அப்படி சொல்லுவார். கோ-ஆர்டிஸ்ட் ஹீரோயின் பற்றி. கோ-ஆர்டிஸ்ட் சிவதா வந்து எக்ஸ்ட்ராடனரி ஆர்டிஸ்ட். இந்த படமே வந்து ஃபுல்லாக அவங்க மேலே தான் சுற்றி போகும் நிறைய விஷயங்கள். நான் வந்து ஒரு ஹீரோவா இல்லாட்டி ஒரு புருஷனா, அவங்க இந்த படத்தில் வந்து புருஷன் மனைவி, கணவன் மனைவி. ஸோ அது நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணுற விஷயங்கள் வந்து நான் ரியாக்ட் பண்ணிகிட்ருப்பேன் இந்த படத்தில். அண்ட் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக நடிப்பாங்க, டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட்டு. படத்தில் நான் ஜேடி சக்கரவர்த்தி சார் பற்றியும் சொல்லணும். ஜேடி சக்கரவர்த்தி சார் வந்து சீனியர் ஆக்டரு. அண்ட் அவர் வந்து அவரும் ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி தான். செட்டில் வந்து நிறைய விஷயங்கள் பற்றி பேசுவோம். அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தும் ரொம்ப டவுன் டு அர்த் பர்சன். அப்கமிங் மூவி அப்கமிங் இந்த படத்துக்கு அப்புறம் தொல்லைக்காட்சின்னு ஒரு படம் போயிட்டுருக்கு. தொல்லைக்காட்சி வந்து கொஞ்சம் ரூரலில் ஒரு ராம்காம். ஸோ அந்த படத்தோட ஹீரோயின் வந்து ஜன்னி ஐயர், படத்தோட டைரக்டர் வந்து சாதிக், படத்தோட ப்ரொடியூசர் வந்து பாலா சார், அண்ட் மியூசிக் தரன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த படம் வந்து நல்லா வந்துட்டுருக்கு, பாதி முடிஞ்சிருக்கு. இன்னும் இந்த மாதம் வந்து அடுத்த ஷூட்டிங் போகும். படம் நேற்று ரிலீஸ் ஆகி நல்லபடியாக ஓடிட்டுருக்கு, ஜனங்கள்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸு. ஸோ வி ஆர் ஹாப்பி. வேறு எதுவும் சொல்லணுமா? இல்லை, நீங்கள் வேறு எதாவது கேள்வி கேளுங்க. ஃபஸ்ட்டு மூவியே நீங்கள் வந்து ஃபேண்டசி ரொமான்டிக் த்ரில்லர் சூஸ் பண்ணியிருக்கேங்க, அது எதனால்? ஜென்ரலி எனக்கு ஃபேண்டசி படங்கள் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலே வந்து எனக்கு ஹாரர் படம், ஃபேண்டசி படம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் வந்து இன்னொன்று ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லும் போது அவர் வந்து ஜென்ரலாக எனக்கு காமெடி படம் இல்லை ஃபேமிலி ட்ராமாஸ் அப்படிலாம் எனக்கு பண்ணணுன்ட்டு இஷ்டம் இல்லை, பண்ணால் ஏதோ புதுசாக பண்ணணும் அப்படின்னார். ஸோ அதுக்காக தான் வந்து இப்படி ஒரு புதுசான ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அவர்கிட்ட சொன்னது. ஃபஸ்ட் டைம் சொன்னும் போதே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இமீடியட்டாக சைன் பண்ணி நாங்கள் ப்ரொடக்ஷனுக்கு போயிட்டோம், ஷூட்டுக்கு போயிட்டோம். அவ்வளோதான். ஹீரோயின் செலெக்ஷன் எப்படி? ஹீரோ அஸ்வின். நான் வந்து அஸ்வின் சிவதா வந்து நான் நெடுஞ்சாலை பார்த்து தான் வந்து சூப்பராக நடிச்சிருந்தாங்க, நிறைய நல்ல பேர் அவங்களுக்கு. ஸோ அதனால தான் அவங்கள இந்த படத்தில் செலக்ட் பண்ணேன். பட் அதில் வந்து அவங்க வில்லேஜ் ரோல் பண்ணியிருந்தாங்க, இதில் வந்து ஒரு சிட்டி ரோல், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அண்ட் அஸ்வின் பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி மங்காத்தா அண்ட் பாலகுமார் ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரு நெகட்டிவ் அண்ட் ரெஸ்பான்சிபிளான ஒரு ரோல் பண்ணியிருந்தார். ஸோ வந்து இதில் வந்து ஒரு ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி ஒரு ரோல். ஸோ இஸ் அ சோஷியல் ஒர்க்கர். ஸோ அவரை லுக்கை சேஞ்ச் பண்ணி மாற்றி அவரை நடிக்க வைக்க முடியும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அதுமாதிரி அவர் சூப்பராக பண்ணிட்டார் அந்த விஷயத்தில். ஸோ இன்னொன்று அவங்கள்ட்ட ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அவங்க கொடுத்த ஃபீட்பேக் அண்ட் இன்புட்டில் தான் வந்து ஓகே இவங்களால் வந்து கண்டிப்பாக அந்த விஷயத்தை இந்த ரோலை பண்ணிட முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு எங்களுக்கும். ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது. அப்படி தான் செலக்ட் பண்ணோம் 2 பேரையும். ஜீரோங்கிற டைட்டில் வந்து இந்த பிளாட்க்கு எந்த விதத்தில் ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஜீரோன்னு வச்சும்போது ஆக்சுவலி நிறைய பேருக்கு வந்து ஜீரோன்னு வச்சதுனால தான் ஆக்சுவலி வந்து அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டே கேட்க முன் வந்தாங்க. அது ஒரு ஏன் ஜீரோன்ட்டு டைட்டில் வச்சுருக்காங்கன்ட்டு ஒரு க்யூரியாசிட்டி அப்படி தான் வந்துச்சு. ஜீரோன்ட்டு ஏன் அதுக்கு வச்சுருக்குன்னா வந்து இந்த படமே வந்து இந்த உலகம் ஆரம்பிக்கும் போது நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கிரிப்டே பண்ணியிருக்கு. ஸோ வந்து தொடக்கம் அப்படின்னும் போது ஜீரோன்ட்டு வச்சுருக்கு. இன்னொரு காரணம் வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு முதல்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம் அப்படின்றது இன்னொரு அர்த்தம் ஜீரோக்கு. ஸோ அதுதான் இந்த படத்துக்கு ஜீரோன்னு பேர் வச்சது. நேற்று படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இது வரைக்கும் வந்த பெரிய ரிவ்யூ இது? பெரிய ரிவ்யூனா எனக்கு ஜென்ரல் ஆடியன்ஸ் ஜனங்க பார்க்கும்போது அவங்க ரியாக்ஷன்ஸ் பார்க்குறது தான் வந்து எங்களுக்கு இது வச்சு. நிறைய தேட்டரில் நிறைய ஷோவில் வந்து எண்டில் கை தட்டினாங்க படம் முடிஞ்ச போது, ஜீரோன்னு டைட்டில் வரும்போது. ஸோ அதுதான் இருக்கிறதுலே பெரிய ரியாக்ஷனாக இருந்துச்சு, பெரிய ரிவ்யூவாக இருந்துச்சு.